இந்த ஆழமான பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையா வச்சு டிஃபை 3.0 அப்புறம் ஒரிஜின் எல்ஜிஎன்எஸ் திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அலச போறோம். ஆமா, கண்டிப்பா. அதாவது இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த திட்டத்துல வருமானம் சரியா எங்கிருந்து வருது, இது எப்படி சாத்தியமாகுதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ரொம்ப டெக்னிக்கலா பேசி உங்கள போர் அடிக்காம சுவாரஸ்யமான நிஜ உதாரணங்களோட பார்க்க போறோம். ம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ தினமும் லாபம் தராங்கன்னு சொல்றப்போ, இது ஏதோ காத்துல இருந்து பணத்த உருவாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதாவது புதுசா வர்றவங்க பணத்த எடுத்து பழைய ஆட்களுக்கு குடுக்குற ஒரு பான்சி ஸ்கீம் மாதிரி தோணுது. இதுக்கு என்ன சொல்றீங்க? நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் வர்றது இயல்பு தான். ஆனா இது பான்சி முறை கிடையாது. இப்போ நீங்க ஒரு $1000 முதலீடு செஞ்சு எல்ஜிஎன்எஸ் டோக்கன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. $1000 போடுறேன். அந்த தொகையில சரி பாதி, அதாவது $500 நேரா ட்ரெஜரி கருவூலத்துக்கு போயிடும். அங்க அது 1க்கு 1ங்கிற விகிதத்துல புது எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை உருவாக்கும். அதான் மின்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீதி இருக்கிற அந்த $500 எங்க போகுது? அதுதான் லாபத்த உருவாக்குதா? துல்லியமா சொன்னீங்க. அந்த மீதி $500 லிக்விடிட்டி பூல், அதாவது பணப்புழக்க குளத்துக்கு போகும். இந்த பணம் சும்மா இருக்காது. ஏஃப் மாதிரியான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல முதலீடு செய்யப்படும். ஓ! ஏவுங்கிறது அந்த பரவலாக்கப்பட்ட கடன் கொடுக்கிற தளம் அதானே? கரெக்ட். அங்க கடன் வாங்குறவங்க கட்டுற வட்டி நேரா இந்த லிக்விடிட்டி பூலுக்கு தொடர்ச்சியான லாபமா வந்து சேரும். சோ காத்துல இருந்து பணம் வரல, சந்தையில உங்க முதலீடு கடன் கொடுக்கப்பட்டு ரியல் வருமானமா மாறுது. புரியுது. சிஸ்டம் அதுக்கான லாபத்தை ஈட்டுது. சரி. ஆனா அந்த லாபம் எப்படி பயனர்களான நம்ம கைக்கு, அதாவது உங்க கைக்கு வந்து சேருது? அதுக்கு தான் ஸ்டேக்கிங் பயன்படுது. நீங்க வாங்கின நாணயங்களை ஸ்டேக் பண்ணும்போது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் சிஸ்டம் உங்களுக்கு 0.2 இருந்து 0.4% வரைக்கும் லாபம் கொடுக்கும். ஒரு நிமிஷம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.4%னா, அது ஒரு மாசத்துல பெரிய தொகையா மாறிடுமே! இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமாகிறது ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா தான். அந்த 8 மணி நேர லாபம் தானாகவே உங்க அசல் முதலீட்டோட சேர்ந்துடும். அடுத்த 8 மணி நேரத்துல அந்த புது மொத்த தொகைக்கும் வட்டி கிடைக்கும். ஆமா, கூட்டு வட்டி மாதிரி. அப்போ ஒரு மாசத்துல சுமார் 30% வரைக்கும் லாபம் வருது. அதாவது நீங்க 100 எல்ஜிஎன்எஸ் ஸ்டேக் பண்ணா, ஒரு மாசத்துல தோராயமா 130 எல்ஜிஎன்எஸ் உங்ககிட்ட இருக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது வெறும் டோக்கன் எண்ணிக்கைய மட்டும் அதிகமாக்கல. அந்த 30 நாட்கள்ல டோக்கனோட சந்தை மதிப்பு இப்போ ஒரு $10 உயர்ந்தால் கூட உங்க லாபத்தோட பண மதிப்பு பல மடங்கு பெருகிடும். ஓ! வளர்ச்சியும் லாபமும் ஒண்ணா கிடைக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். எல்லாரும் இப்படி லாபம் பார்த்துட்டு, ஒரே நேரத்துல டோக்கன்கள வித்துட்டு வெளிய போனா, நாணயத்தோட மதிப்பு தடால்னு கீழ விழாதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு தான் ஒரு அருமையான மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அதாவது, இத நான் ஒரு சுங்கச்சாவடி டோல் பூத்துக்கு ஒப்பிடலாம்னு நெனைக்கிறேன். நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறுற ஒவ்வொரு காரும் சாலை பராமரிப்புக்கு பணம் கட்டுற மாதிரி, இங்க நாணயத்த விக்கிறவங்க இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. சரியா? அந்த சுங்கச்சாவடி உதாரணம் இங்க ரொம்ப கச்சிதமா பொருந்துது. சிஸ்டமை விட்டு வெளியே போக நினைச்சு நாணயத்தை விக்கிற ஒவ்வொரு முறையும் 5% செல் டாக்ஸ் வரி வசூலிக்கப்படும். ஓஹோ! இந்த 5%த்துல தான் அந்த பர்னிங் எரிக்கப்படுறது நடக்குதா? ஆமா, அந்த வரியில 2.1% டோக்கன்கள் நிரந்தரமா எரிக்கப்படும், பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும். அப்போ சப்ளை குறையும். சப்ளை குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பற்றாக்குறை ஏற்படும். சோ நாணயத்தோட மதிப்பு கீழ விழாம அல்காரிதம் காப்பாத்துது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது போக விற்கப்படுற தொகையில 2% ஃபோமோன்னு சொல்ற ஒரு அதிர்ஷ்ட குழுக்களுக்கு போகும். கடைசியா வாங்குறவங்களுக்கோ அல்லது தொடர்ந்து வச்சிருக்கிறவங்களுக்கோ இது பரிசா கிடைக்கும். சூப்பர். அப்போ மீதி இருக்கிற 0.9% அந்த சுற்றுப்புற வெகுமதி ஈகோசிஸ்டம் ரிவார்டா போயிடுது. ஆமா. இதனால மக்கள் டோக்கனை விக்காம வச்சிருக்கவே ஆசைப்படுவாங்க. விக்கிறவங்க கூட தங்கள அறியாமலேயே இந்த அமைப்போட ஸ்திரத்தன்மைக்கு உதவுறாங்க. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, பாரம்பரிய மையப்படுத்தப்பட்ட நிதி அமைப்புகள்ல இருந்து விலகி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாவே ஒரு முழுமையான பொருளாதாரம் இயங்க முடியும்னு டிஃபை 3.0 நிரூபிக்குது. உங்க சொத்து மேல உங்களுக்கே முழு கட்டுப்பாடு இருக்கு. கண்டிப்பா. எந்த ஒரு மனித தலையீடோ சென்ட்ரல் பேங்கோ இல்லாம ஒரு அல்கோரிதம் பணத்தை நிர்வகிக்குது.
புது நாணயங்களை உருவாக்குது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது. இது ஒரு பெரிய சிந்தனையை நமக்குள்ள ஏற்படுத்துது. இந்த தானியங்கு தொழில்நுட்பம் உலக பொருளாதார விதிகளையே மாத்தி எழுதுமா. ஒரு மைய வங்கி இல்லாமலே இதெல்லாம் சாத்தியம்னா, நாம அன்றாடம் பயன்படுத்துற காகித பணத்தோட எதிர்காலம் என்னவாக போகுது? இத நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க.